கலங்குகிறான். அர்ஜுனன் கலங்குவதால், அர்ஜுனன் கலங்குவதால். ஸ்வதர்மமபி சாவேக்ஷ்ய ந விகம்பித்துமர்ஹசி தர்ம்யாதி யுத்தாத் ஷயோன்யத் க்ஷத்ரியஸ்ய ந வித்யதே. இதில் ஆச்சரியம் எதற்கு பார்த்தா? தீர்ந்து போவது எப்படி ஆடையின் கடைசி முடிவோ அதுபோல மரணம் என்பது இந்த உடலின் கடைசி முடிவு. உண்மைக்காக ஏன் வருந்துகிறாய்? மனித உடலும் ஆன்மாவும் அழியக்கூடியதும் அழிவில்லாததும் கலந்ததல்ல. சரீரம் என்பது ஆன்மாவின் ஒரு கருவி. எனவே சரீரத்தை பற்றி கவலைப்படாமல் இப்போது உனது தர்மத்தை நிலைநாட்டு பார்த்தா. நீ இப்போது க்ஷத்ரிய தர்மத்தை பற்றி கவலைப்படுவதாக இருந்தால் அப்போதும் நீ யுத்தம் செய்தாக வேண்டும். ஏனெனில் அதர்மத்திற்கு எதிராக அஸ்திர சஸ்திரம் ஏந்துவதுதான் க்ஷத்ரியனின் தர்மம். இன்று அதர்மமோ தர்மத்திற்கு எதிராக ஆயுதம் ஏந்தி நிற்கின்றது. எனவே பார்த்தா, உனது க்ஷத்ரிய தர்மத்தை நிலைநாட்டு. கேசவா, இதை கேட்பதற்குத்தானே நான் இங்கு வந்தேன். எனது கடமை என்பது என்ன? எனது தர்மம் என்ன கேசவா? இப்பொழுது நீ யார் பார்த்தா? நீ யார் என்று சொல். நான் துரோண சீடன் அர்ஜுனன். இதை தவிர வேறு எதுவும் இல்லையோ? நான் குந்தி புத்திரன் அர்ஜுனன். அதோடு தவிர நான் சத்திரியன் கேசவா. நீ சத்திரியனாக இருந்திராவிட்டால் பார்த்தா துரோணரின் சீடராக இருக்க இயலாது. ஒருவேளை நீ குந்தியின் மகனாய் பிறந்திருக்காவிட்டால் சத்திரியனாக இருக்க இயலாது. நீ கூறிய 3 விஷயங்கள் தான் சத்திரிய தன்மை. எனவே சத்திரிய தர்மம் உனது தர்மம். ஆகவே தர்மத்தை காப்பாற்று. அதர்மத்துக்கு எதிராய் அஸ்திரம் ஏந்துவதுதான் சத்திரிய தர்மம். அநியாயம் அநீதிக்கு எதிராய் ஆயுதம் ஏந்துவதுதான் சத்திரிய தர்மம். தவிர இந்த முக்கியமான நொடியில் நீ சத்தியத்தின் பக்கத்திலும் அசத்தியத்திற்கு எதிராகவும் ஆயுதம் ஏந்த மறுத்தால் உனது தர்மத்துடன் சேர்ந்து உனது புகழும் நாசமாகிவிடும். ஒருவேளை இது நடந்துவிட்டால் கேவலம் உன் விரோதிகள் மட்டுமல்ல, நாளைய சரித்திரம் கூட நீ வீரமற்றவன் என்று உன்னை தூற்றும். வருங்கால சந்ததிகள் உன்னை கோழி என்றும் பாவி என்றும் நினைக்கும். ஆகையால் அருமை அர்ஜுனா, வெற்றி தோல்வி, வாழ்வு மரணம், சுக துக்கம் என்கிற பிரச்சனையில் உழலாதே. யுத்தம் செய். இந்த யுத்தத்தில் உனக்கு வெற்றி கிட்டினால் பறந்து கிடக்கும் இந்த உலகையே நீ ஆழ்வாய். ஒருவேளை வீரமரணம் எய்திவிட்டால் புகழோடுதான் சொர்க்கம் செல்வாய் பார்த்தா. எனவே கௌந்தேயா, எழு. லாப நஷ்டம், சுக துக்கம், வெற்றி தோல்வி ஆகியவற்றை சமமாக நினைத்து நீ யுத்தம் செய். இதுதான் உன்னுடைய சத்திரிய கடமையாகும், மனித தர்மமும் ஆகும். ஹதோவா பிராப்ஸ்யசி ஸ்வர்க்கம் ஜித்வா வா போக்ஷ்யசே மஹீம் தஸ்மாத் உதிஷ்ட கௌந்தேய யுத்தாய கிருத நிச்சயः. நான் இன்று காலம் அல்ல, நான் இன்று ஒரு சிஷ்யன். யாருக்காகவும் நிற்காத நான் ஒரு சிஷ்யனைப் போல கைகட்டி வாய்மூடி குருட்சேத்திரத்தின் நடுவில் நாராயணனின் பேச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறேன். எனக்கும் குந்தி மைந்தனுக்கும் இடையே அவர் நிற்கிறார். அவர் சொல்வதெல்லாம் குந்தி மைந்தன் அர்ஜுனனுக்காகத்தான். ஆனால் உண்மையில் அவர் எனக்குத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் நேற்று, இன்று, நாளை என்ற முக்காலமும் நான் தான். அர்ஜுனன் கேட்ட கேள்விகள் அவனுடைய கேள்விகள் மட்டுமல்ல. அவன் கேட்ட கேள்விகள் அந்த யுகத்துக்கும், கடந்த காலத்துக்கும், நிகழ்காலத்துக்கும், வருங்காலத்துக்கும் பொருந்தும். அவன் எழுப்பிய பிரச்சனைகள் என்றென்றும் பிரச்சனைகளாகவே இருக்கும். நான் இருக்கும் வரை மனித சமுதாயம் இந்த பிரச்சனைகளை சந்திக்க வேண்டித்தான் வரும். ஆகையால் துரோணரின் சீடனான அர்ஜுனன் தான் இந்த கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருக்கிறான் என்று யாரும் நினைத்துவிட வேண்டாம். அவனது குரல் வளையின் மூலமாக பேசிக் கொண்டிருப்பது நான் தான். ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒரு குருட்சேத்திரம் இருக்கும். அது தவிர்க்க முடியாதது.
ஆகையால் மனித சமுதாயமே, நிகழ்காலத்தையும் வருங்காலத்தையும் நீ சந்திக்க நினைத்தால் குருட்சேத்திரத்தை திரும்பிப்பார். குருட்சேத்திரத்தின் பக்கம் உன் கவனத்தை செலுத்து. மனித சமுதாயமே, உனது கேள்விகளுக்கெல்லாம் அதோ நாராயணன் பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவர் அளிக்கும் பதில்களால் உனது ஆன்மாவின் குடங்கள் நிரம்பிவிடும். மீண்டும் ஒருமுறை அர்ஜுனனின் கேள்விகளை ஞாபகப்படுத்திக் கொள். ஆகையால் அருமை அர்ஜுனா, வெற்றி தோல்வி, வாழ்வு மரணம், சுக துக்கம் என்கிற பிரச்சனையில் உழலாதே. யுத்தம் செய். இந்த யுத்தத்தில் உனக்கு வெற்றி கிட்டினா பறந்து கிடக்கும் இந்த உலகையே நீ ஆழ்வாய். ஒருவேளை வீரமரணம் எய்திவிட்டால் புகழோடுதான் சொர்க்கம் செல்வாய் பார்த்தா. எனவே கௌந்தேயா, எழு. லாப நஷ்டம், சுக துக்கம், வெற்றி தோல்வி ஆகியவற்றை சமமாக நினைத்து நீ யுத்தம் செய். இதுதான் உன்னுடைய சத்திரிய கடமையாகும், மனித தர்மமும் ஆகும். ஹதோவா பிராப்ஸ்யசி ஸ்வர்க்கம் ஜித்வா வா போக்ஷ்யசே மஹீம் தஸ்மாத் உதிஷ்ட கௌந்தேய யுத்தாய கிருத நிச்சயः. எனது கை இன்னும் காண்டீவத்தை நோக்கி நீளவில்லை. இந்த போரால் என்ன லாபம் கிட்டும் என்று இன்னும் எனக்கு புரியவில்லை. லாபம் நஷ்டம் இவ்விரண்டும் சம்பந்தப்பட்ட சொற்கள் தனஞ்சயா. யாம் அறிவோம் உமக்கு பூமியின் சுகமோ அல்லது சொர்க்கத்தின் வாழ்வோ தேவையில்லை என்று. ஆகையால் கௌந்தேயா, சுகதுக்கே சமே கிருத்வா லாபாலாபௌ ஜயாஜயோ ததோ யுத்தாய யுஜ்ஜஸ்வ நைவம் பாப்பம் அவாப்ஸ்யசி. சுகதுக்கம், லாப நஷ்டம், வெற்றி தோல்வி ஆகியவற்றிலிருந்து மேலெழும்பு. இன்னும் என்னால் எழ முடியவில்லை கேசவா. இதுவரை நான் உனக்கு ஞானம், விவேகம் என்ற கண்ணோட்டத்தில் புரிய வைத்தேன். அது வாழ்க்கையின் அப்பால் பார்க்கக்கூடியது. உண்மையின் ஆழங்களைக் கண்டு அதன் உள் ஆன்மாவின் உணர்வை அறிந்து கொள்வோம். ஆனால் நீ ஒருவேளை அதன் சுழலில் மயங்கிவிட்டாயா? நடைமுறை செயல் என்ற துலாக்கோலில் நீ அளந்து பார்த்தா உன் கடமையை நீ எவ்வாறு ஆற்ற வேண்டும் என்பது விளங்கிவிடும். அப்போது நீயே ஒரு முடிவுக்கு வருவாய், இந்த யுத்தத்தை நடத்த வேண்டியது அவசியம் என்று. இம்முடிவைத்தான் என்னால் எடுக்க முடியவில்லை கேசவா, எடுக்க முடியவில்லை. நீ முடிவெடுக்க முடியாமல் இருக்கும் காரணம் என்ன பார்த்தா? இந்த க்ஷணத்தை நீ தனிப்பட்ட லாப நஷ்டத்தை துலாக்கோலில் அளந்து பார்த்துக் கொண்டிருக்கிறாய். இதுதான் மாயையின் பாசம் பார்த்தா. இதுதான் உனது துக்கத்தின் ஆணிவேர். உனக்கு ஏற்பட்டிருக்கும் வருத்தம், களங்கம், கோழைத்தனம் ஆகிய இம்மூன்றும் உனக்கும் நல்லதல்ல, மனித சமுதாயத்திற்கும் தான். இது நிகழ்காலத்திற்கும் வருங்காலத்திற்கும் பவிஷ்யத்திற்கும் நல்லதல்ல. லாப நஷ்ட கணக்கை நீ மனதில் கூட எண்ணி பார்க்காதே, பார்க்கக்கூடாது. நீ கடமையை செய், கடமையை. கடமை என்பது ஒரு பெரிய புண்ணியம், பவித்திரமானது, சமுதாயத்திற்கு நலன் பயக்கக்கூடியது. கர்மத்திலேயே அதன் பலனும் உள்ளது பார்த்தா. இருந்தாலும் நீ ஒருவேளை சமூக நலத்துடன் உனது நலத்தை சேர்த்துக் கொண்டு விட்டால் அது சுபமற்றதாகவும் அசுத்தமாகவும் நமக்கு தெரியும். ஆகையால் பார்த்தா, நிஷ்காம கர்மத்தின் பாதையில் செல். ஏனெனில் கர்மத்தின் பலன் உனது வசம் இல்லை. ஆகையால் நீ உன் கடமையை செய், கடமையின் பலனை எதிர்நோக்காதே. கர்மண்யே வாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன மா கர்ம பல ஹேதூர்பூ மாதே சங்கோஸ்துவ கர்மணி. கர்மண்யே வாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன மா கர்ம பல ஹேதூர்பூ மாதே சங்கோஸ்துவ கர்மணி. ஆனால் நிஷ்காம கர்மம் எப்படி அமைவது கேசவா? பலனின் உணர்வுதான் செயலை தூண்டும். ஆகையால் திருஷ்டி பலனிலிருந்து அகன்றால் ஒருவன் செயல்படுவது எவ்வாறு? ஒருவன் ஏன் கர்மத்தை புரிகிறான்? கர்மம் செய்யாமல் வாழ்க்கையே கிடையாது. ஏதேனும் செய்ய வேண்டும். உணவு உண்பாயா? உண்ணாதிருப்பாயா? பசித்தவனுக்கு உணவளிப்பாயா? அளிக்க மாட்டாயா? யுத்தம் செய்வாயா? செய்யாதிருப்பாயா? உன்னிடம் இரு வழிகள்தான் உள்ளன. நீ எதை செய்தாலும் செய்யாவிட்டாலும்.
அதன் பலன் உன்னுடைய கையில் இல்லை பார்த்தா. கர்மமும் பலமும் உன் கையில் இல்லை. உனது உரிமை செயலாற்றுவதோடு முடிந்து விடுகின்றதே. நீ போர் செய்தாலும் செய்யாவிட்டாலும். ஆனால் யுத்தத்தின் முடிவு உன் கையில் இல்லை. நீ வெற்றியை நாடினாலும் யுத்தத்தில் வெற்றி உனக்கே என்பதில்லை. நீ தோல்வியையும் தழுவலாம். நீ வெற்றிக்காக ஆசைப்படாமல் இருந்தால் தோல்வியைக் கண்டு அஞ்ச மாட்டாய். இதை நீ யோசித்துப் பார். வெற்றி தோல்வி எனும் இவ்விரண்டில் எதுவானாலும் நீ போராடப் போவது என்னவோ உனது கடமையை ஆற்றுவதற்காகத்தான். வெற்றியின் சந்தோஷம், தோல்வியின் துக்கம் என்ற கேள்விக்கே இங்கு இடமில்லை. எவனுக்கு வெற்றியில் மகிழ்வில்லையோ, தோல்வியில் துக்கம் இல்லையோ, அவனே ஸ்திதப்பிரஜ்ஞன். ஆகையால் பார்த்தா, கர்மத்தின் பிரதிபலனை நீ எதிர்நோக்காதே. உன்னால் என்ன முடியுமோ அதை மட்டுமே செய். அதாவது தர்மத்தை நிலைநாட்டு. இதுதான் கர்மயோகம் பார்த்தா. இதை புரிந்து கொள். இந்த ரகசியத்தை மட்டும் புரிந்து கொள். உன்னிடம் செய்யலாமா வேண்டாமா என்ற குழப்பம் உள்ளது. ஏனெனில் செயல் முடிந்தவுடன் மனிதனின் உரிமைகள் யாவும் முடிந்து போய்விடுகின்றன. கர்மத்தின் பலன் மனிதர்களின் கையில் இல்லை. நீ உலகின் மிகச்சிறந்த வில்லாளி. ஆனால் உன்னுடைய இலக்கில் சிறிது மாற்றம் இருந்தால் கூட குறி தவறிவிடும். உனது குறிக்கோள் நீ பானம் எய்வதில்தான் உள்ளது. உனது குறிக்கோள் உனது கண்களில் உள்ளது. ஆனால் நீ எய்த அம்பின் பாதையின் மீது உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. தனஞ்சயா, உண்மையான மனிதன் தன் உரிமையின் எல்லைக்கோட்டை தாண்டுவதில்லை. அதாவது உன் கடமையை ஒழுங்காக செய் பார்த்தா. கடமையாற்று. உன் கடமையை ஒழுங்காக செய்வதில்தான் திறன் உள்ளது. யோகம் என்ன கேசவா? யோகம் என்ன? அதைத்தான் சொல்கிறேன் பார்த்தா. யோகம் செயல்களுடைய கலை. மோகத்தை தியாகம் செய்வது ஒரு கலை. மோகத்தை விட்டுவிட்டு உன் கடமையை செயலாற்றுவதில் கவனமாயிருப்பது ஒரு கலை. வெற்றி தோல்வி இரண்டையுமே ஒன்றாக கருதுவது கர்மத்தின் கலை. புத்தியுக்தோ ஜகாதீய உபே சுக்ருத துஷ்கிருதே தஸ்மாத் யோகாய யுஜ்ஜஸ்வ யோக கர்மசு கௌஷலம். சஞ்சயா, சஞ்சயா, உத்தரவு. உனது குரல் அங்கு வரை எட்டும் என்றால் நீ உரக்க கூறு. அர்ஜுனா, வாசுதேவன் புத்திரன் பேச்சை கேட்காதே. அவன் உன்னை தூண்டுகிறான் என்று. சற்று யோசி சஞ்சயா. இந்த கிருஷ்ணன் தான் அமைதி தூதுவனாக இங்கு வந்திருந்தான். ஆனால் இன்று அமைதியை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. இதன் பொருளை நான் நன்கறிவேன். அவன் இங்கு அமைதியை நிலைநாட்ட வரவே இல்லை. என்னை குற்றவாளியாக நிறுத்துவதற்கான திட்டத்துடன் தான் இங்கு வந்திருந்தான். திருதராஷ்டிரன் அமைதி கதவுகளை எல்லாம் மூடினான் என்று தேவகியின் இந்த புத்திரன் என்னை அமைதியின் எதிரியாக சித்தரிக்கிறான். அவர் எதிரியை பற்றி கூறவே இல்லை மன்னா. அவர் குந்தி புத்திரனுக்கு தர்மம் கர்மயோகம் பற்றிய விளக்கம் கூறுகிறார். நீயும் அவனைப் போல் பேசத் துவங்கிவிட்டாய். என்னிடம் உனக்கு இருந்த விசுவாசம் இப்பொழுது நிர்மூலமாகிவிட்டதா? சஞ்சயா, நீ என் மீது உள்ள விசுவாசத்தை குலைத்து விட்டாயா? நான் வெறும் வர்ணனையாளன் மன்னா. எனது வர்ணனை விசுவாசத்தின் கர்ம பூமி அல்ல. நான் இப்பொழுது விவரிக்கும் கடமையை செய்கிறேன். வர்ணனையின் கடமையை ஆற்று. வர்ணனையின் கடமையை ஆற்று. எனக்கு இப்பொழுது கிருஷ்ணனின் கர்மயோகத்தின் அர்த்தம் தேவையற்றது. நீ அந்த இருவர் மீதும் உன் பார்வையை அகற்றாதே. அங்கு என்ன நடக்கிறது என்பதை விவரித்துக் கொண்டிரு.
கேசவா, நான் முனி மற்றும் ஸ்திதப்பிரஜனை எப்படி அடையாளம் காண்பது? அவனது அறிமுகம் என்ன? அவன் சுபாவங்கள் தான் என்ன? அவன் பேசும் மொழி என்ன கேசவா? இது ஒன்றும் கடினமான காரியம் அல்லவே பார்த்தா. பிரஜஹாதி யதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான் ஆத்மன்யேவாத்மனா துஷ்டா சிதப்பிரஜ்ஞஸ்ததோச்யதே. ஆசாபாசங்களை ஒரு கர்மயோகியைப் போல விட்டுவிடு. உனது தனிப்பட்ட எதிர்பார்ப்பை தவிர்த்து விடு. சுக துக்கத்தை தாண்டி நீ தனக்குள்ளேயே திருப்தி அடைந்து கொள் பார்த்தா. பிறகு துக்கத்தின் அக்னி உன்னை தீண்டாது, சுகத்தின் மழையும் உன்னை நனைக்காது. பார்த்தா, சிதப்பிரஜ்ஞன் என்பவன் சுக துக்கம் இரண்டையும் சமமாக மதிக்கின்றான். யாரும் அவனின் மனோதிடத்தை உடைக்க இயலாது. அவன் பேசுகின்ற நேரத்தில் மனதில் இருக்கும் சுக துக்கம் வெளியே வருவதில்லை. இனிமையான ஆன்மாவின் ஸ்வரங்கள் அழகாக வெளியேறுகின்றன. அவன் மோகத்தின் பாஷை பேசுவதில்லை, நிஷ்காம கர்மத்தையே பேசுகின்றான். அவன் அமருகையில் ஒரு ஆமையைப் போல தன் உடலை குறுக்கிக் கொண்டு அமருவான். அவன் எலும்புகள் கூட ஸ்வரம் எழுப்புகின்றன. இந்திரியங்களை கூட அவன் தன்வயப்படுத்துகிறான். இந்திரியங்களை எவன் ஒருவன் தன்வயப்படுத்துகின்றானோ அவன் மனதை கூட தன்வயப்படுத்துகிறான். பார்த்தா, த்யாயதோ விஷயான் பும்சः சங்கஸ்தேஷு உபஜாயதே சங்காத் சஞ்சாயதே காமः காமாத் क्रोधोऽपि जायते. क्रोधात् भवति सम्मोहः सम्मोहात् स्मृति विभ्रमः स्मृति भ्रंशात् बुद्धिनाशो புத்திநாசாத் பிரணஷ்யதே. பார்த்தா, சாதாரண மனிதன் தன் காரியத்தில் குறியாயிருப்பான். தான் கொண்ட செயலில் மிக்க கவனமாயிருப்பான். அவன் தன்னுடைய காரியத்தில் பற்றுள்ளவனாகின்றான். தன் பணி நிறைவேறவில்லை எனில் குரோதம் அதிகமாகிறது. குரோதம் அதிகமானால் அவனுக்கு அந்த பணியில் பற்றுதல் அதிகமாகிறது. அதில் பற்று அதிகமாகிவிட்டால் பார்த்தா, யோசிக்கும் சக்தி மறைந்து விடுகிறது. யோசிக்கும் சக்தி மறைந்து விட்டால் புத்தி நாசமாகி விடுகிறது. புத்தி நாசமாகிவிட்டால் மனிதன் சர்வநாசமாகி விடுகிறான். குந்தி மைந்தனே, உன்னுடைய இந்த மோகம் உன் புத்தியை அழிவிற்கு இழுத்துச் செல்கிறது. சற்று யோசி பார்த்தா, எவனிடத்தில் புத்தி இல்லையோ அவனுக்கு எவ்வாறு மன அமைதி கிட்டும்? அவனுக்கு அமைதிக்கும் அமைதியின்மைக்கும் வித்தியாசமே தெரியாது. இவ்விரண்டிற்கும் எந்தவித வித்தியாசமும் தெரியாதவன் எவ்வாறு சுகவாசியாவான்? பார்த்தா, எவ்வாறு காற்று படகை அடித்துச் செல்கின்றதோ அவ்வாறே மனம் கூட புத்தியை அழித்து விடுகிறது. இந்திரியாணாம் ஹி சரதாம் யன்மனோனு விதீயதே ததஸ்ய ஹரதி பிரஜ்ஞாம் வாயுர்நாவமிவாம்பசி.